ஆஸ்திரியா நாட்டில் ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற டவுன்ல 2008 ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. என்னன்னா தன்னோட அப்பாவாலேயே 20 வருஷத்துக்கு மேல அப்பீஸ் பண்ணி பேஸ்மெண்ட்ல அடைஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணை பத்தி தான். ஸோ அந்த உண்மையான சம்பவத்தை வச்சு 2021 நம்ம படத்துடைய டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த மூவி நேம் கேல் ஆன் தி பேஸ்மெண்ட் 2021 ரிலீஸ் ஆனது. ஸோ கசகசன்னு பேசாம நேரா கதைக்குள்ள போவோம். இது உங்கள் மிஸ்டர் மூவி தமிழன், நான் உங்கள் மூவி தமிழன். முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் கமெண்ட் லீவ் பண்ணிருங்க. வாங்க கதைக்குள்ள போவோம். இப்போ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் இல்லைங்களா, இவன் தான் டான். பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு குட்டி பொண்ணை கையில வச்சுட்டு போயிட்டு இருக்கா இல்லைங்களா, இவன் தான் சாரா. ஸோ டானும் சாராவும் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. ஏதோ பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி போல. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு பொண்ணை அனுப்புனதுக்கு அப்புறம் சாராவை பார்த்து டான் சொல்றாரு, இதை பத்தி எதுவுமே இங்க சொல்லாத, சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்க உன் மகன் செத்துருவான். இப்படியே ஒரு சஸ்பென்ஸ்ல படத்துக்கான லீடை கொடுத்து படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவன் படத்தோட ஓப்பனிங்ல பார்த்த டான் தான். ஸோ டானோட பொண்ணு தான் சாரா. இந்த சாரா தான் படத்தினுடைய மிகப்பெரிய கேரக்டர். சாராக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்போ ஃபேமிலியில மொத்தம் 4 பேரு. சாரா, சாராவோட அப்பா டானு, சாராவோட அம்மா, சாராவோட தங்கச்சி. ஸோ இப்படி டான் அண்ட் சாரா ஃபேமிலி ஒன்னாக்கு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ சாரா வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போறதாகவும் பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு காலைல வரதாகவும் பர்மிஷன் கேட்கறான். அங்க இருக்க டானும் டானோட ஒய்ஃப், அதாவது சாராவோட அம்மாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, சாரா எப்படியோ இவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நைட்டோட நைட்டா அவன் பாய் ஃப்ரெண்டை இங்க வர சொல்லி எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ பாய் ஃப்ரெண்ட் நேம் கிறிஸ்டோபியர். ஸோ இங்க சாராவோட அம்மாவும் அப்பாவும் சாராவோட ரூம்ல போய் பார்க்கல, சாரா இல்ல. ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வெளியே போயிட்டா. ஸோ இங்க டானும் டானோட ஒய்ஃபும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க பாட்டிக்கு வந்த சாரா கிறிஸ்டோபியர் கூட லவ்னா லவ், சின்ன லவ் இல்லைங்க, உங்க வீட்டு லவ் எங்க வீட்டு லவ் எல்லாம் கிடையாது, மரண லவ். ஸோ அந்த அளவுக்கு லவ் சீன்ஸை காட்டியிருக்கானுங்க. பாட்டில முடிச்சு அடுத்த நாள் காலையில சாரா தன்னோட வீட்டுக்கு வர்றான். டானு வெளியே டென்ஷனாவே உட்காந்துட்டு இருக்கான். டானு இவ்வளவு சொல்லியும் சாரா கேட்கலன்ற கோவமும் டானுக்கு இருக்கும். அதனாலயே வெயிட் பண்ணி சாரா வந்ததுக்கு அப்புறம் திட்டனே உட்காந்துருக்கான். கோவம்னா சின்ன கோவம் இல்ல, பயங்கர கோவம். ஸோ அதன்படி பாட்டிலாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல வர்ற சாராவை டானு கண்டபடி பேசிடுறான். இப்போ சாராக்கும் டானுக்கும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா சாராக்கு இன்னும் 20 நாள்ல 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இப்போ மைனர்ல இருந்து மேஜர் ஆயிடுவான். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, இன்னும் 20 நாள் 30 நாள்ல நானும் பெரிய பொண்ணு ஆயிடுவேன், நீங்க சொல்றத எல்லாத்தையும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு டான் கூட ஆர்கியூ பண்றான். ஆர்கியூ பண்ணது மட்டும் இல்லாம கோவப்பட்டு ரூம்ல போய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கும் பொழுது சாராவோட அம்மாவும் அக்காவும் உள்ள போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லம்மா, அப்பா உன்னோட நல்லதான் சொல்லிட்டு இருக்காரு, நீ அப்பா சொல்ற மாதிரி கேட்டு நடந்தீங்கன்னா நீயும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்ல. இல்லம்மா, அவர் சொல்றது பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல, இன்னும் 20 நாள்ல 18 வயசு ஆனதும் மேஜர் ஆயிடுவேன், அப்படியான்னா நான் கண்டிப்பா கிறிஸ்டோபியர் கூட போய் லைஃபை கன்டினியூ பண்ணலான் இருக்கேன், நான் அதுக்கப்புறம் உங்க கூட இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இது எல்லாம் வெளியில் நின்று இருந்த டானும் கேட்டுறான். என்னன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் 18 வயசுக்கு மேல கார்டியன் ஆர் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமயே வெளியே போய் வாழலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. இதெல்லாம் போக அடுத்த நாள் டானு ஒர்க்குக்கு போகாம வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல சாராவோட அம்மாவும் அக்காவும் வெளியே ஷாப்பிங் போறதாக சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. இந்த டைம்ல வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்த டானு வீட்டுக்குள்ள வர்றான். வந்து சாராவை கூப்பிட்டு, எம்மா இந்த கண்டெய்னர் பாக்ஸை அண்டர் கிரவுண்ட்ல வைக்கணும், கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்க. சாராவும் சரிப்பா அப்படின்ட்டு கூடவே போறான். கீழே போய் பார்க்கல அவளுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. என்னன்னா அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு சீக்ரெட் ரூம் இருந்திருக்கு. இவ்வளவு நாள் இங்க இருக்க யாருக்குமே தெரியல, டானு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. சோ உள்ள கூட்டிட்டு போறான். நம்ம சாராவும் என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு பயத்திலேயே போயிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு சாராவையும் அந்த பாக்ஸ் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே வேகமா வந்துடுறான் நம்ம டானு. சாராக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் ஒண்ணுமே புரியல, எதுக்காக பெத்த பொண்ணை உள்ள அண்டர் கிரவுண்ட்ல யாருக்குமே தெரியாம வச்சிருந்தா சீக்ரெட் ரூம்ல வச்சு பூட்டிட்டு வர்றா அப்படின்ட்டு. இப்போ அந்த சாரா பொண்ணு உள்ள இருந்துட்டு அந்த லாக்கை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த லாக்கை ஓபன் பண்ண பாஸ்வேர்ட்ஸ் போடையில அங்க உள்ள இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருது. இப்போ அந்த சாரா கொண்டு வந்தா இல்லீங்களா அந்த பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கல உள்ள போறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் உள்ள சர்வே பண்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. அதுல ஒரு பேட்டரியும் இருக்கு. ஸோ அந்த பேட்டரி எடுத்து அடிச்சு பார்க்கறான். ரூமும் ஃபுல்லாவே இருட்டா இருக்கும். அங்க இருக்க ஒரு வென்டிலேட்டர் மூலியமா போய் சவுண்டு விடையில வெளியே கேட்டுருது. இந்த சவுண்டை கேட்டும் அந்த டானு அங்க வந்து அந்த வென்டிலேட்டர்ல இருந்து சவுண்ட் வராத மாதிரி துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ இங்க உள்ள சாரா ரொம்பவே சவுண்ட்
சவுண்டு விட்டு விட்டு பார்க்குறா, சத்தம் போட்டு பார்க்குறா, யாராவது சாராக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். பட்டு உள்ளேருந்து ஒரு சவுண்டு கூட வெளியே போகலை. ஏன்னா அது ஒரு சைலண்ட் ரூமு, சவுண்ட் ப்ரூஃபு. இப்போது ஷாப்பிங் போன அம்மாவும் அக்காவும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வந்துட்டு சாராவை தேடி பார்க்கல, சாரா ரூமில் இல்லை. ஸோ டான் கிட்ட கேட்கும்பொழுது டானும் எனக்கு தெரில அப்படின்ட்டு அசால்ட்டாக ஜாலியாக உட்காந்து ஹாயாக புக்கு படிச்சுட்டு இருக்கான்னா பாருங்களேன். இந்த வெண்ணை தான் அந்த பொண்ணை கொண்டு போய் உள்ளே வச்சிருக்கானே. ஸோ அப்படியே ஒரு நாள் போகுது. இந்த சாரா பொண்ணு கத்தி கத்தி ஃபுல்லாக எனர்ஜி லாஸ் பண்ணிடுறான். இங்கே அவளுக்கு பாத்ரூம் கூட அவசரமாக இருந்ததுன்னா பாருங்களேன், அங்கே ஒதுங்குறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூமு. என்ன பண்ண, அங்கே இருக்க குப்பை தொட்டியவே எடுத்து பாத்ரூமாக யூஸ் பண்ணுறா. ஸோ ஒரு நாள் கழிச்சு டானு உள்ளே வர்றான். ஸோ டான் உள்ள வர டைமிங்கில் கரெக்டாக ஒளிஞ்சிருந்து டானை டேக்கிள் பண்ணிட்டு வெளியே சாரா எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ தப்பிச்சு தான் போயிட்டாலும் பார்த்தா சேம் இதே மாதிரி ஒரு செட்டப் கதவு வெளியே இருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி பாஸ்கோடு போட்ட லாக் இருக்கு. ஸோ இப்போ டான் வந்து சாராவை இழுத்து உள்ளே கொண்டு வந்து வச்சு அடிக்கிறான். அடிச்சு போட்டு சொல்கிறான், இங்கே பாருமா, நீ அமைதியாக நான் சொல்கிற மாதிரி கேட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளையே உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது சாரா ஓடி போய் திரும்பவும் கதவை ட்ரை பண்ணுறா ஓப்பன் பண்ண. பட் முடியல. ஸோ டானு இவ்வளோ சொல்லியும் சாரா கேட்காதால பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ரேப் பண்ணிடுறான். ஸோ அப்பா கிட்ட இப்படி ரேப் ஆனதால மகளான சாராக்கு வாந்தியே வந்துடும். இப்போ கட் பண்ணால் வீட்டில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க. பிகாஸ் சாராவோட அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க தன்னோட பொண்ணை காணலை அப்படின்ட்டு. இப்போது அங்கேருந்து வந்த போலீஸ் எல்லாம் விசாரணை போட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வந்த டானு, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, எங்கள் பொண்ணை எப்படி காப்பாற்றணும் எங்களுக்கு தெரியும். அவளும் நான் 10-15 நாளில் 18 வயசை கடக்க போகிறான். அவளுக்கும் என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும், எப்போ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸ்காரனுங்கெல்லாம் நோஸ் கட் ஆகி போயிடுறானுங்க. இப்படியே ஒரு வாரம் போயிடுதுங்க. அண்டர் கிரவுண்டில் சாரா அங்கே இருக்க திங்ஸ் வச்சு வாழை பழகிட்டான். இங்கே சாராவோட ஃபேஸை பார்த்தா டான் கிட்ட அடி வாங்கி ரொம்பவே பழுத்த பழம் மாதிரி ஆயிடுது. அந்த டைமில் கூட தன்னோட லவ்வர் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் பாருங்க, சாராவும் சாராவோட பாய் ஃப்ரெண்ட் கிறிஸ்டோபியரும் ஒன்றா இருக்கும் பொழுது சாராவை கிறிஸ்டோபியர் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லுவான். எனக்கு பைக்கில் வர்றதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சாரா சொல்ல அந்த கிறிஸ்டோபியர், பயப்படாதம்மா, நான் உனக்கு பிங்க் கலரில் ஒரு ஹெல்மெட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு கிறிஸ்டோபியர் சொல்ல சாராவும் ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சுட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணால் அடுத்த நாள் கிறிஸ்டோபியரே நேரில் வந்துடுறான் சாரா வீட்டுக்கு. வந்து டானை தான் பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே அங்கிள் சாராவை காணோம், சாராவை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல டானு, சாரா இல்லைப்பா, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு டான் சொன்னாலும் கிறிஸ்டோபியர் நம்பலை. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் போயிட்டான் கிறிஸ்டோபியர். ஸோ கிறிஸ்டோபியர் பைக் சவுண்டு கேட்டு சாராவோட அம்மா வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம பொண்ணு தான் வந்துட்டா போல, கிறிஸ்டோபியர் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான் போல அப்படின்ட்டு. பட்டு அங்கே பொண்ணு இல்லை. அப்படியே 21 நாள் போயிடுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாராவுக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு பர்த்டே இல்லைங்களா, அதனால் கேக் கொண்டு போய் சாராவுக்கு கொடுத்து செலிப்ரேட் பண்ண சொல்கிறான். ஸோ சாரா எந்திரிச்சு நடந்து வரக்கூட உடம்புல பலம் இல்லாமல் தவழ்ந்து வந்து கேக்கை அணைக்கிறான். கூடவே கிஃப்டாக ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறான். ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொல்லி இப்போ டானு சாரா கிட்ட கேட்குறான், உனக்கு பர்த்டே கிஃப்டாக என்ன வேணுமா அப்படின்னு கேட்கல, எனக்கு ஒரு வாட்சும் டிவியும் வேணும்ப்பா, ஏன்னா நீங்கள் என்ன வெளியவே விட மாட்டேன்றீங்க, உள்ள டைம் போகிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, டிவியெல்லாம் முடியாது, உனக்கு வேணா வாட்ச் வாங்கி தரேன்ட்டு வாட்ச் நான் வாங்கி கொடுத்துட்றான். ஸோ அடுத்த நாள் சாரா குக்கீஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் டின்னு மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதாங்க கொக்கோ கோலா டின்னெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டின்னில் தான் குக்கீஸ் போட்டு தருவானுங்க. ஸோ அந்த டின் ஒரு ஆயுதம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் டானை அடிக்கிறதுக்காகத்தான். அடுத்த நாள் இவன் எதிர்பார்த்த மாதிரியே டானும் வர்றான். அவன் ரெடி பண்ணி டானை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக டான் அடிக்க போகல டானு கையை பிடிச்சி திருப்பி சாராவை அடிச்சிடறான். என்னன்னா இங்கே தான் சாராவுக்கு உடம்புல பலமே இல்லை. சோறு தண்ணி இருந்தால் தானே உடம்புல பலம் இருக்கும். ஸோ டானை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதால் சாராவை திரும்பவும் டானு அப்யூஸ் பண்ணுறான், மீன்ஸ் ரேப் பண்ணிடுறான். இப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷம் போயிடுதுங்க. டானு அப்யூஸ் பண்ணதால் சாராவும் ப்ரெக்னென்ட் ஆகிடுறான். டெலிவரி டைமும் வந்துடுது. ஸோ இங்கே அவளுக்கு வைத்தியம் பார்க்குறக்கு ஆள் கிடையாது. குழந்தை பிரசவம் ஆனால் மட்டும்தான் உண்டு. ஸோ இவளே பிரசவம் பண்ணுறது எப்படின்றத டான் வாங்கி கொடுத்த புக்கு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அவளே குழந்தை பெற்றுக்கிறா. இந்த சீனெல்லாம் பார்த்தா ரொம்பவே கொடுமையாக இருக்குன்னா பாருங்களேன். டானு இவ்வளோ நாள் சாராக்கு ஃபுட் கொடுத்த மாதிரியே குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். குழந்தைய நல்லா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டானு கிளம்பிடுறான். இப்போது டான் வாங்கிட்டு வந்த திங்ஸில் ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்காக கத்தியும் கூட்டிருக்கு. அந்த கத்தியை எடுத்து பார்த்துட்டு சாரா கம்முன்னு வச்சிடறா. ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டான்னு பாருங்களேன் சாரா. ஸோ இங்கே வீட்டில் தன்னோட அம்மா சாராவை பற்றியே நினச்சிட்டு இருக்கான். இவ்வளோ வருஷம் ஆயும் சாராவை நினச்சி புலம்பிட்டு இருக்கான்னா பாருங்களேன்.
இப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 4 வருஷம் போயிடுது. திரும்பவும் சாரா மாசமாயிட்டா. முதல்ல பிறந்தது இல்லைங்களா, ஆக்சுவலாக அது ஒரு பெண் குழந்தை. அது ரொம்பவே க்யூட்டாக வளர்ந்துருக்கு. வயசு 4 இருக்குன்னா பாருங்களேன். இப்போ சாரா ரெக்வஸ்டாக கேட்குறான், இல்லைம்மா இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டுட்டோம், நீங்கள் பண்ண எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா அது வெளியே கூட்டு போய் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அடுத்து பிறக்க போகிற குழந்தையும் வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, திரும்பவும் டான் கோச்சுக்கிட்டு இவளை பிடிச்சி திட்டி போட்டு போயிடுறான். இங்கே வெளியே வந்தா சாராவோட அம்மா, இவ்வளோ வருஷம் ஆச்சு, நீ என்ன மனுஷன், உன்னோட பொண்ணை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம இருக்கையே, எங்கேயாவது போய் தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணமாவது வந்ததா அப்படின்னு பிடிச்சி கேட்கல. டானு இங்கே கோவப்பட்டு சாராவோட அம்மா கிட்ட சண்டை போடுறான். 4 வருஷம் ஆகியும் இன்னும் சாராவை பற்றி தான் அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி சாரா கேட்டிருந்த இல்லைங்களா டிவி வாங்கி தர சொல்லி, அந்த டிவியவே இப்போ தான் டான் வாங்கிட்டு போய் சாராவுக்கு கொடுக்குறான். அந்த டிவியை பார்த்ததும் வரும் பாருங்க சந்தோஷம் சாராக்கு. அப்போ இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுறத கூட நம்மளுக்கு சோகமாகனா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு கொடுத்துருக்கானுங்க சீன்ஸை. அந்த டிவியும் நெட் கனெக்ஷனோ கேபிள் கனெக்ஷனோ கிடையாது, வெறும் டெக்கு தான். மீன்ஸ் பழைய காலத்தில் கேசட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கேசட்ஸ் போட்டு மூவிஸ் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு டிவி. அந்த டிவியை மாசமாக இருக்க சாரா தன்னோட பொண்ணுக்கு போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். காமிச்சு இப்படித்தாம உலகமெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 7 வருஷம் போயிடுது. 2வது குழந்தையும் பிறந்திருக்கு. 2வது பிறந்தது பையன். சாராவோட குழந்தைக்கு அதாங்க அந்த குட்டி பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். ரொம்பவே மூச்சுட முடியாமல் ஒரு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போது அங்கே வந்து டான் கிட்ட இவளை வெளியே கூட்டிகிட்டு போகணும், இவனால் ரொம்பவே முடியல, விட்டா இறந்துருவா, ஸோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, கொண்டு வர மெடிசனை வச்சு உன்னால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்த்து அவளோட உயிரை காப்பாற்று, இல்லாமல் இருந்தால் மொத்தமாக சாகுங்க அப்படின்னு ஃபோர்ஸாக பேசிட்டு நம்மளால் வெளியே வந்துடுறான். ஸோ அவளும் இறக்க மெடிசன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிடுறான். இப்போது அந்த குட்டி பொண்ணு தன்னோட அம்மா சாரா கிட்ட, அம்மா எனக்கு ஏதாவது கதை சொல்லுங்க, நான் தூங்கணும் அப்படின்னு கேட்க, சரிம்மா படுத்து தூங்க, நான் கதை சொல்றேன் அப்படின்ட்டு இவளோட சொந்த கதையவே சொல்ல, இப்படியே ஜாலியாக உள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. தன்னோட 2 பசங்களை வச்சு சாரா அந்த குட்டி இடத்துல, அது ஜெயிலை விட மோசமாக இருக்கேன், சீக்ரெட் ரூம்ல வாழ்ந்துட்டு இருக்கான், அதுவும் சந்தோஷமா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த கிறிஸ்டோபியர் அதங்க சாராவோட லவ்வர் திரும்ப சாராவை பார்க்க வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல தான் சாராவோட அக்காவை ஒரு டைம் மீட் பண்ணிடுறான். மீட் பண்ணி நிஜமாவே சாரா பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு ஓடிட்டாளா அப்படின்னு கேட்க, உனக்கு யார் சொன்னாங்க அவள் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு. இல்லை உங்கள் அப்பா தான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்க வரும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு ஓடிட்டான்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்ல, வரும்பாருங்க சாராவோட அக்காளுக்கு கோபம். வேகமாக வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவை 2 பேரும் சேர்ந்து வாட்டி எடுக்கிறாங்க. நீ எப்படி என்னோட பொண்ணு அப்படி சொல்லலாம், அவள் ஓடிட்டான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் ஒழுக்கத்துக்கு அப்படித்தான் ஓடி இருப்பான், வேற எவனாச்சும் கூட்டிகிட்டு தான் ஓடி இருப்பான், நல்ல கேரக்டர்னு நினைக்கிறியா அப்படின்னு டான் திரும்ப பேச, இப்படியே சண்டை பெருசாயிருது. ஸோ இந்த டைமில் டானு டென்ஷனில் தன்னோட ஒய்ஃபை திட்டிக்கிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அங்கே அவர் சாவியை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ சோப்பால் இருக்க சாவியை பார்த்தேன். சாராவோட அக்கா அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் போயிடுறான். போய் பார்க்கும்பொழுது அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா, என்னடா இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கு, இவ்வளோ திங்ஸ் எங்கே போகுது, இவ்வளோ திங்ஸ் எதுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, கரெக்டாக சாரா இருக்கிற ரூமுக்கு போயிடுவான்னா பாருங்களேன், அவ்வளோ நியர்பையில் வந்துட்டான். அந்த டைமில் பார்த்து டக்குன்னு டான் வந்துடுறான். ஸோ நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறான். இங்கே அண்டர் கிரவுண்டில் சாரா பிரெக்னண்டாக இருக்கான், பிரசவலியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு டெலிவரி ஆகுது, அதுவும் ஒரு ஆம்பளை பையன். இப்போ உள்ள வர டான் கிட்ட கனிவா பேசுறான். ஏன்னா இவ்வளவு வருஷம் லோல் பட்டாச்சு டான் கிட்ட. ஸோ எனக்கு 3 பசங்களை உள்ள வச்சு வளர்க்குறது சிரமம், ஒரு பையனையாவது வெளியே வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கல. டானும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ பரவாயில்ல, இந்த ஒரு பையனையாவது வெளியே கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க நான் கொடுத்ததாக சொல்லி அப்படின்னு கேட்க டானும் ஒத்துக்கிறான். அதன்படி அடுத்த நாள் அந்த கடைசியாக பிறந்த பையனை மட்டும் ஒரு பேஸ்கெட்டில் வச்சு சாரா எழுதின முறையே சில பல லெட்டர்ஸ் எழுதி முன்னாடி வச்சிடறான். இப்போ உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்க சாராவோட அம்மாவுக்கு வெளியே குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்கும். வெளியே வந்து பார்க்கல சாராவோட பையன் தான் அப்போ ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து படிக்கல, அம்மா நான் சந்தோஷமா இருக்கேன், என் புருஷனுக்கு இங்கே பண வசதி கம்மியாக இருக்கு, ஸோ இந்த குழந்தைய எங்களால் வளர்க்க முடியல, ப்ளீஸ் இந்த குழந்தைய நீங்களே வளர்த்திருங்க, வாய்ப்பு இருந்தால் உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கான். ஸோ குழந்தைய எடுத்து பார்த்தா கீழே திரும்ப ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரு அவள் பார்க்காம போயிடுறான். அது எப்படியோ டான் கிட்ட சிக்கிடுதுன்னா பாருங்களேன். டானு எடுத்து படித்து பார்க்கல, அப்பா தான் கீழே அடைச்சி வச்சிருக்காரு. ஸோ இப்படி 2 குழந்தைய பெற்றுட்டாரு, 3வது குழந்தை தான் இது, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுமா அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த லெட்டரெல்லாம் பார்த்துட்டு தன்னோட அம்மா தன்னை காப்பாற்ற வருவோம் அப்படின்ட்டு
கேட்டையவே பார்த்து நின்றுட்டு இருக்கான் சாரா. ஆனால் அங்கே டானு தான் வர்றான். வந்து திரும்பவும் அவளை அப்யூஸ் பண்ணி அங்கேயே ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் ரேப் பண்ணுறான். ஸோ சாராக்கு வேற வழியே இல்லை, இறக்க அந்த 2 பசங்களோட குடும்பம் நடத்தாம மட்டும்தான் உண்டு. ஸோ இப்படியே 14 வருஷம் போகுதுங்க. 14 வருஷத்தில் அந்த குட்டி பொண்ணு பெரிய பொண்ணே ஆயிடுது. இப்போது சாரா அந்த குட்டி பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டுவிட்டு விளையாண்டுருக்கான். அந்த டைமில் உள்ளே வந்தால் டான் கிட்ட அந்த குட்டி பொண்ணு போய் அப்பா நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்கல. டானுக்கு மறுபடியும் மூடாயிருது. அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாரா கண்டுபிடிச்சிட்றான். ஸோ அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு நீ நாளையிலேருந்து மேக்கப்பெல்லாம் போடாதம்மா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து குறை வச்சிட்றான். இப்படியே 17 வருஷம் போகுதுங்க. கீழே பேஸ்மெண்ட்டில் சாரா திரும்பவும் மாசமாக இருக்கான். கணக்கு பண்ணிக்கங்க, இனி பிறக்க போகிறது 4வது குழந்தை. அந்த சாராவோட கடைசி பையன் இருக்கான் இல்லைங்களா, அவன் நல்லாவே வளர்ந்துட்டான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு முன்னாடியே ஒரு குழந்தைய வச்சு வளர்க்க சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருந்தா இல்லைங்களா, அந்த பையன் தான். இப்போவும் சாராவோட அம்மா தன்னோட பொண்ணை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்கான். ஸோ தன்னோட பொண்ணை பற்றியே அந்த கடைசி பையன்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மா நிஜமாவே தப்பானவங்களாம்மா அப்படின்னு அவங்க பாட்டிகிட்ட கேட்கல. அப்படிலாம் இல்லாமான்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் சோறாக மழை பெய்யுது. ஸோ சாரா இருக்கேன் சீக்ரெட் ரூமும் பேஸ்மெண்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அதனால் வெள்ளம் வந்து ஊர் சுட்டா உள்ளே விழுகுது. ஏன்னா 17 வருஷம் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது கட்டட பழசாக இருக்கு இல்லைங்களா. ஸோ சாராவுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ரொம்ப வருஷம் கழிச்சு மழை தண்ணியை பார்க்குறான். ஸோ மேலே வந்து அங்கே இருக்க திங்ஸை வச்சு குடஞ்சி பெரிய ஓட்டையை பண்ணிடுறான். ஓட்டை பண்ணி தன் கையில் இருக்க பேட்டரி வச்சு வெளியே அடிக்கல. அந்த வழியை போன ஒரு ஆள் பார்த்துட்றான். ஸோ இப்போவாவது தப்பிச்சிருவான்னு பார்த்தான். இவளோட கெட்ட நேரமோ என்னமோ தெரில. அந்த ஆள் கரெக்டாக சாராவோட அப்பா டான் கிட்டே வந்து சொல்லிட்டு போயிடுறான். இப்போ போகாம பாருங்க, டானு உள்ளே போய் மாசமாக இருக்க பொண்ணை திரும்பவும் அடித்து கொடுமை பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். ஸோ டானு அடிச்ச அடியில் சாராவுக்கு நல்லாவே வயிற்றில் வலி வந்துடும். ஸோ அந்த வலியோடவே விட்டு போட்டு டானு வெளியே போயிடுறான். இப்போது சாராவோட பெரிய பொண்ணு தான் சாராவுக்கு டெலிவரி பார்க்குறான். வேறு ஆளும் கிடையாது. பார்த்தா சாராவோட பொண்ணு மட்டும்தான் பார்க்கணும். சாராவோட பையன் வெளியே போய் அதாங்க அந்த ரூம்லேயே ஒரு மரவான இடத்துல போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெற்றிகரமாக சாராவோட பொண்ணும் டெலிவரி பண்ணி அந்த குழந்தை எடுத்துடுறான். பட் அந்த குழந்தை இறந்துடுது. அந்த குட்டி பொண்ணு உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சாராவும் அழுதுகிட்டு இருக்கான். இப்படியே திரும்ப ஒரு வருஷம் போகுதுங்க. இப்போ மொத்த வருஷம் 18. இப்போ அந்த பையனும் பொண்ணு நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ பையன் இருக்கா இல்லைங்களா, பையன் தன்னோட அப்பங்கிட்ட எல்லாரும் மாதிரி வெளியே போகணும், டிவியில் பார்த்த மாதிரியே வெளி உலகத்தில் ஜாலியாக வாழணும் அப்படின்னு கேட்க சாரா டான் கிட்ட போய் அவன் தெரியாமல் கேட்டாங்க, மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு அப்பாலஜிஸ் பண்ணுறான். ஸோ அவனும் கோச்சுக்கிட்டு வெளியே போயிடறான். வெளியே போனதுக்கப்புறம் டானோட பையன், அதாங்க சாராவோட பையன், சாரா கிட்ட நீ என்ன லூசாம்மா அந்த ஆளுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவனே ஒரு முட்டா பையன் அப்படின்னு சாரா கிட்ட சொல்ல சாராவுக்கு கோபம் வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் உடச்சி போட்டு கீழே படுத்துடுறா. ஸோ கீழே படுத்துக்கிட்டும் கிறிஸ்டோஃபரை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் அந்த பொண்ணும் பையனும் சாராவுக்கு போர்வையில போத்தி விட்டு ஆறுதல் பண்ணுறான். உடம்பு முடியாத சாராவை டேபிளில் உட்கார வச்சு பேசுகிறானுங்க. இப்போ தான் ரொம்ப வருஷம் சொல்லாமல் வச்சுருந்த உண்மையை தன்னோட பசங்க கிட்ட சாரா சொல்கிறான். இவ்வளோ நாள் சொல்லியிருக்கான், அது எல்லாருமே கதை மாதிரி தான் சொல்லியிருக்கான். யாரோ ஒருத்தருக்கு நடந்த மாதிரி தான் சொல்லியிருப்பான். இப்போது அந்த கதையெல்லாம் எனக்கு தான் நடந்திருக்கு. அதில் பிறந்த பசங்க நீங்கள் 2 பேரும் தான். ஸோ அந்த ஆள் எனக்கும் அப்பேன் உனக்கும் அப்பேன் அப்படின்னு சொல்ல பசங்க ரொம்பவே பெரிய பசங்க இல்லைங்களா, அந்த பையனுக்கு கோபமே வந்துடுது. இந்த பொண்ணு இருக்க இல்லைங்களா, அந்த குட்டி பொண்ணு இப்போ வளர்ந்துருப்பா இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமாவே வந்துடுது. மூச்சுடுறக்கே ரொம்ப சிரமமாயிருது. ஸோ இப்போது அந்த சாராவும் அந்த பையனும் அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த வெண்டிலேட்டர் இருக்கும் இல்லைங்களா, வெண்டிலேட்டர் பக்கத்தில் குறை வச்சு மூச்சு விட வைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுது. இப்படியே ஒரு வருஷம் போயிருதுங்க. அந்த 18 வருஷத்துலையும் தன்னோட ஃபேமிலி கூட தன்னோட குழந்தைகளுக்காக உயிரை வச்சுக்கிட்டு முடியாத உடம்போட சாரா இருந்துட்டு இருக்கான். இப்போ உள்ள வர டான் கிட்ட கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆயிடுதுப்பா, இனிமேலாவது எங்களை வெளியே கொண்டு போய் விடுங்க, நீங்க கொடுக்குற ஃபுட்டு கொஞ்சம் கூட பத்த மாட்டேங்குது, பத்தியும் பத்தாம தான் பங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு டான் ரிப்ளை பண்றான். அந்த பையனை காலையில வந்து அவங்க அப்பாவையே அடிக்க போயிடுறான். டானு அவனையே அடிச்சு போட்டு வெளியே போயிடுறான். ஸோ வெளியும் அதே கதை தான். வெளியிருக்க டானோட ஃபேமிலியிலையும் சாப்பாட்டு பிரச்சனை தான். இவ்வளவு நாள் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பணத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேங்க்ல இருந்து வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு, நீங்க சம்பாதிக்கிற பணம்லாம் இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு டானோட ஒய்ஃபு திட்டிக்கிட்டு இருக்கா. டான் யோசிக்கிறான், 2 ஃபேமிலியை வச்சு நம்மளால் ரன் பண்ண முடியல, ஸோ ஏதாவது ஒரு ஃபேமிலியை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணி சாரா ஃபேமிலியை கொல்ல பிளான் பண்ணிடுறான். அதன்படி வெளியிருக்க வென்டிலேட்டர் வழியா சைலன்ஸ்லேருந்து ஒரு பைப்பை செட் பண்ணி உள்ளே புகை போகிற மாதிரி செட் பண்ணிடுறான். ஸோ இவனும் காரை ஆன் பண்ணி புகை லீக் ஆகிற ஸ்டேஜில் டானோட சின்ன பையன் வந்துடுறாங்க. அதாங்க
வெளியே வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த பையன் வந்துடுறான். ஸோ அந்த பிளானும் அன்சக்சஸ் ஆயிருது. இப்படியே 20 வருஷம் ஆயிருதுங்க. கீழே அந்த குட்டி பொண்ணு உடம்பு ரொம்பவே வீக் ஆயிருது. அவளுக்கு தான் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு இல்லைங்களா. இங்க மேல கடைசி பையன் பேஸ்மெண்ட் பால்ல வின் பண்ணி பார்ட்டி வச்சுட்டு இருக்கான். இங்க எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் கீழே அந்த குட்டி பொண்ணு உடம்பு முடியாம இருக்கும். டானு வழக்கம் போல கீழே போய் பார்க்கல, மூச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சாகிற நிலைமையில் இருக்கா சாராவோட பொண்ணு. ஸோ சாரா ரொம்பவே கெஞ்சறா, எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடு, நீ இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில்ல, முதலும் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடு, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும், நம்ம பையன் இங்கே விட்டுட்டு போயிடலாம், இவளை மட்டும் கூட்டிட்டு போவோம், ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவளை பொழைக்க வைக்கலாம் அப்படின்னு கேட்கல. எப்படியோ டானு கொஞ்சம் மனசிலகி சரின்ட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்போ உள்ள இருக்கான். 20 வருஷம் கழிச்சு சாரா வெளியே வந்து வெளி உலகத்தை பார்க்கறான். இப்போ கார்ல டானு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த சீன் தான் படத்தோட ஸ்டார்டிங்ல லீடா கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா. இப்போ அங்க வந்த டாக்டர் டானை திட்டி போடுறான். இன்னையா ஆளு இவ்வளவு வீக்கா இருக்கு உடம்பு, ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இது வரைக்கும் கொடுத்தது இல்ல, நீ சாப்பாடு கூட ஒழுங்கா போடலையா இருக்கு அப்படின்னு திட்ட. இல்ல மேடம், பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ், குடும்பம் பெரிய குடும்பம், சோத்துக்கே வழி இல்லை, ஸோ அந்த காரணத்தினால தான் எல்லாரும் ஃபுட் எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு பைய போட. சரி என்னத்தையோ பண்ணி தொலைங்க, இந்த ஃபார்மை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணா தான் அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா டானிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு போறாங்க. அந்த ஃபார்ம்ல நம்ம சாரா அண்ணியை மேலே சிந்தி விட்டுறான். இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணா தான் உள்ள அட்மிஷன் போனதுனால நான் அடுத்த ஃபார்ம் எடுக்க போகல, சாரா எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆகி அந்த டாக்டர் போனா இல்லைங்களா, அந்த டாக்டர் பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். டானும் சாரா பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். உடம்பு ரொம்பவே முடியல சாராக்கு. அன்கண்டிஷன்ல கரெக்டா டாக்டர் கிட்ட போகையில மயக்கம் போட்டு மேல வந்துடுறா. ஸோ அரை மயக்கத்தில் எழுந்திருச்சு ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்ட்டு டாக்டர் கட்டி பிடிச்சிடுறா. டாக்டருக்கும் ஸ்ட்ரேஞ்சர் இருக்கிறதுனால ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு விட்டுறான். இப்போ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த டானை அந்த போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சிடறான். இப்போ சாராக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இப்போ வேற வழியே இல்லை, டான் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த ஒரு பையனை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க. சாராவோட மகன் இருக்கான் இல்லைங்களா பேஸ்மெண்ட்ல, அவனும் ரொம்ப வீக்கா இருக்கான். அவனையும் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்துடுறானுங்க. அப்புறம் என்னங்க, டானை ஜெயில போட்டாச்சு, இங்க ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்படி கொஞ்சம் வருஷம் போய்கிட்டு இருக்கையில கிறிஸ்டோபியருக்கு இந்த நியூஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அதாங்க நம்ம சாராவோட பாய் ஃப்ரெண்ட். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து லவ்வர்ஸா இருக்காங்க இல்லைங்களா, அந்த கிறிஸ்டோபியர் தான் இப்போ சாராவை பார்க்க வந்துடுறான். வந்து பழைய மாதிரியே லவ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல சொல்லியிருப்பான் இல்லைங்களா, நான் உனைய பைக்ல கூட்டிட்டு போகும்பொழுது பிங்க் ஹெல்மெட் வாங்கி தர்ற அப்படின்ட்டு, அதே மாதிரி பிங்க் ஹெல்மெட் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்றான். ஒரு லவ் சீனை கொடுத்து படத்தை முடிக்கிறானுங்க. சோ நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இப்படி ஒரு படத்தை ஏதாவது ஒரு சைக்கோ எடுப்பானா, ஏதாவது ஒரு சைக்கோ இப்படி ஒரு படத்தை எடுக்கலைங்க. ஏதோ ஒரு சைக்கோ இதே மாதிரி நடந்திருக்கான். அந்த நடத்தையை வச்சு தான் படத்தை எடுத்திருக்கானுங்க. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை கதை. இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் உங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்த வண்ணம் தான் இருக்கும். ஸோ மறக்காம மிஸ்டர் மூவி தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டா இருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், இந்த வீடியோல என்ன பிடிச்சிருது அப்படின்றத கமெண்ட்ல இதெல்லாம் பண்ணிடுங்க. முடிஞ்சா கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணிருங்க. நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.